ச்சே, இந்த அர்ஜுன் இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எப்படி ஒருத்தனால இவ்ளோ திமிரா பேச முடியும்? இப்ப கூட வேற கண்ட்ரில தானே போய் படிச்சுட்டு வந்தான். என்னமோ வேற்று கிரகத்துல படிச்ச மாதிரி பேசுறான். அமெரிக்கால யாரும் சேர்ந்து வாழலையா, அதனால சாருக்கு லவ்னா பிடிக்காதான். இதெல்லாம் ஒரு லாஜிக்கா? சுத்த மடத்தனமா இருக்கு. நான் கூட அர்ஜுன் படிச்சவன் சரியா யோசிப்பான்னு நினைச்சேன். ஆனா யாரோ 4 வீணா போனவங்கள பார்த்துட்டு காதல்னால இப்படிதான் நினைக்கிறானே, அவன் தான் 1ஆம் நம்பர் முட்டாள். நானும் கூட அவன மாதிரி தான் பவி. காதல்னா பெரிய நம்பிக்கை இல்லாம இருந்தேன். ஆனா நீ அவன் மேல வச்சிருந்த அன்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படியும் கூட ஒருத்தரை விரும்ப முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அவன் பேசுறத கேட்டு எனக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா நீ மனசு அளவுல எவ்வளவு உடஞ்சு போயிருப்பன்னு எனக்கு புரியுது பவி. ஆனாலும் எப்படிதான் உன்னால இவ்வளவு அமைதியா இருக்க முடியுதோ? போ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. போதும் மனோ, நீயும் மேல மேல பேசி என் மனசை காயப்படுத்தாத ப்ளீஸ். அர்ஜுன் பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு நான் மனசு உடைஞ்சு போனது என்னவோ உண்மைதான். ஆனா நானும் அர்ஜுனும் ஒன்னு சேருவோன்ற நம்பிக்கை உடையல மனோ. அது அப்படியே தான் இருக்கு. கண்டிப்பா அர்ஜுன் என் காதலை ஏத்துப்பான். நாங்க ஒன்னு சேருவோம். இதை யாராலையும் மாத்த முடியாது மனோ. என்ன பவி, அவன் பேசுறதெல்லாம் கேட்டுமா நீ இப்படி பேசுற? அவன் மேல லவ் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, லவ்வே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்படிப்பட்டவனா உன்னை காதலிப்பான்னு நம்புற? ஆமா, காதலே பிடிக்காதுன்னு சொன்ன அர்ஜுனே என்ன காதலிப்பான்னு நான் உறுதியா நம்புறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சொல்லல காதல் மேல நம்பிக்கை இல்ல, ஆனா என்ன பார்த்ததும் நம்பிக்கை வந்துருச்சுன்னு. அதே மாதிரி ஏன் அர்ஜுனுக்கு வரக்கூடாது? எல்லாத்துக்கும் மேல கோவில்ல என்கிட்ட பேசுற வைதேகி அம்மாவும் சொல்லிருக்காங்க, அர்ஜுனும் நானும் சேர்றதுல பல தடைகள் வரும், அதையெல்லாம் தாண்டிதான் நாங்க ஒண்ணு சேருவோம்னு. அவங்க வார்த்தை மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அதே அம்மா மட்டும் இன்னைக்கு அர்ஜுன் பேசுறத கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இல்ல, அப்படி நடக்காது. கண்டிப்பா நாங்க ஒண்ணு சேருவோம். நான் வேணும்னா உனக்கு அதை நிரூபிச்சு காட்டட்டுமா? எப்படி? இரு. மனோ, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ எனக்கு எக்ஸாம்ல ரீசான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு கண்டுபிடிக்க அர்ஜுன் வச்ச டெஸ்ட் இது. இப்போ அர்ஜுன் எனக்கு கிடைப்பானா மாட்டாங்கிறதையும் நான் இதை வச்சு நிரூபிச்சு காட்டுறேன்.